முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36வது நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரினுடைய நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் அவரது சமாதியில் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரான மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவு நாளை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது மலர் தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவருடன் அதிமுகவின் நிர்வாகிகள் அவருடன் சேர்ந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசைன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன், எஸ்.பி. வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்துகிறார்கள். அஞ்சலி செலுத்திய பிறகாக உறுதிமொழியை அதிமுக எடுக்கும். 36 வருடங்களாக மறைந்த எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினத்தில் உறுதிமொழி எடுப்பது வழக்கம். அதன்படியாக இன்று எடுக்கக்கூடிய உறுதிமொழியின்படி அவர்கள் செயல்படுவோம் என்பதை உறுதிமொழி எடுப்பார்கள். அப்படி அந்த உறுதிமொழி சுட்டிக்காட்டக்கூடிய முக்கிய விஷயம் என்னவாக இருக்கும் என்பதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான உறுதிமொழி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படியாக அந்த உறுதிமொழியானது இட இருக்கிறது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக சார்பாக அஞ்சலி செலுத்திய பிறகாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல சசிகலா அவர்கள் ஆகியோரும் அடுத்தடுத்தாக எம்ஜிஆரின் நினைவிடத்தில் அவரது நினைவிடத்துல வந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ். நடிகர் போண்டாமணி உடல்நல